கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, நம்மை விட்டு விலகாதபடி பாதுகாக்கிறவரும் நம்மை கைவிடாத தேவனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். அவர் நம்மை கைவிடாத தேவன். எனவேதான் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு பெயர் கொடுக்கிறார், கைவிடப்படாத நகரம் என்று. எனக்கு அன்பானவர்களே, அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாதபடி பாதுகாக்கிற தேவன். அதை ஏசாயா தீர்க்க தரிசனம் 62:4 பார்க்கும்போது, நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. மனிதர்கள் நம்மை கைவிடலாம், ஆனால் நம்மை உண்டாக்கினவர் நம்மை ஒருபோதும் கைவிடாதிருப்பேன் என்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, கடந்த வருடங்கள் முழுவதும் பல பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகளை சந்தித்திருப்பதால் அவர் நம்மை கைவிட்டது போல தோன்றினாலும் அவர் நமக்கு இந்த புதிய வருடத்திலே வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று. எனக்கு அன்பானவர்களே, புதிய வருடத்தின் முதலாம் நாள் நாம் தியானித்தது போல இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். குருடரையோ அவர்கள் அறியாத வழியிலே தெரியாத பாதையில் நடத்தி அவர்களுக்கு முன்பாக இருக்கும் இருளை வெளிச்சமாய் கோணலை செவ்வையுமாய் மாற்ற நம்முடைய தேவனால் ஆகும் என்று பார்த்தோம். இந்த வருட தொடக்கத்திலே ஒரு குருடனை போல எந்த வழியில் செல்வது என்ற கலக்கத்துடன் நிற்கிற தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கரம் உங்களுடைய கரத்தை பிடிக்கும். பிடிப்பது மாத்திரமல்ல, எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டுமோ அந்த கானான் என்னும் ஆசீர்வாதத்திற்குள்ளாய் உங்களை கொண்டு போய் விடுவார். வழி தெரியாது நின்ற அந்த சாஸ்திரிகளை வழிநடத்த ஒரு நட்சத்திரத்தை தேவன் உதிக்க பண்ணினாரே, அந்த விடிவெளி நட்சத்திரம் உங்களையும் வழி நடத்தும். அன்று எலியேசர் என்ற ஒரு தேவ மனிதனை நேர்வழியாய் நடத்தி என்ன காரியமாய் அவன் தன் எஜமானை விட்டு புறப்பட்டு வந்தானோ அவனுடைய காரியத்தை வாய்க்க பண்ணி மணவாட்டியான ரெபெக்காளை கண்டு ஈசாக்கு தன் தாய்க்காய் கொண்டிருந்த எல்லா துக்கத்தையும் மறந்து ஆறுதல் அடையும் கூடிய மணவாட்டியை காணும்படி செய்து ஒரு எலியேசரை சரியான வழியில் வழிநடத்தின தேவன். இன்றைக்கும் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் துக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, எலியேசரை நேர்வழியாய் நடத்தின தேவன் உங்களை தேடி வருவார். ஒரு புதிய வழியை உங்களுக்கு தேவாதி தேவன் திறப்பார். ஒரு புதிய காரியத்தை அவர் உங்களுக்கு செய்வார். தளர்ந்து போகாமல் தொடர்ந்து தேவனை பற்றி கொள்ளுங்கள். என கண்பானவர்களே, ஏசாயா 41:17 சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்கிறார். தேவன் சிறுமையும் எளிமையுமான தம்முடைய ஜனத்தை அவர் கைவிட மாட்டார். இந்த வார்த்தையை நன்கு பார்ப்போமானால், தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்தேன் என்று எழுதப்பட்ட இந்த வார்த்தையை நான் சிந்திக்கும் போது, அவர்களுக்கு தாகம் எடுக்கும் போதே செவி கொடுத்திருக்கலாமே, ஆனால் அவர் பொறுமையா இருந்து இருக்கிறாரே என்று யோசிக்கலாம். பிரியமானவர்களே, இந்த சிறுமையும் எளிமையானவர்கள் தங்கள் சுய முயற்சியால் பிரயாசப்படுகிறார்கள். பேதுருவை போல முழுவதும் பிரயாசப்பட்டு வலையை போடுகிறார்கள். அவனுக்கு தெரிந்த எல்லா யுத்திகளையும் கையாண்டான். அவனுடைய எல்லா பிரயாசத்திலும் தோல்வி அடைந்தான். வெறுமையாய் வலையை அலைச்சு கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், ஆழத்திலே வலையை போடு என்று சொல்கிறார். அவன் சொல்கிறான், முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஆனால் ஒன்று அகப்படவில்லை.
ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நமக்கு தெரிந்த எல்லா முயற்சிகளையும் நாம் எடுத்து தோல்வியை சந்தித்திருக்கலாம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தங்களுக்கு தெரிந்த எல்லா வழிகளிலும் தண்ணீரை தேடுகிறார்கள். ஆனால் அவருடைய நாவு தாகத்தால் வரலும் போது, தன்னுடைய சுய முயற்சியெல்லாம் முடியும் போது, என்னால் முடியாது என்று சொல்லும் போது, தேவன் நம்முடைய கரத்தை பிடித்து அவர்களுக்கு செவி கொடுப்பார். ஆழத்தில் போட்டால் ஏதாவது கிடைக்குமா என்று எண்ணாதிருங்கள். உங்கள் முயற்சிகள் உங்கள் யுக்திகள் அல்ல. எந்த மனிதன் என்னால் ஒன்றுமல்ல என்று தேவனை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தையை பற்றி கொண்ட எந்த மனிதனையும் அவர் கைவிட மாட்டார். கரையில் வெறுமையை சந்தித்த உன்னை தேவன் ஆழங்களுக்குள் அழைத்துச் சென்று நிறைவான நன்மைகளை தருவார். உன் பிரயாசம் வீணாய் போனதே என்று கலங்கி நிற்கிறாய் அல்லவா? கர்த்தரின் வார்த்தை பிடித்துக்கொள். தேவ வார்த்தை ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாது. அது தேவன் விரும்பினதை செய்து அவர் அதை அனுப்பின காரியமாகும்படி அதை வாய்க்கும்படி செய்வார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் தனக்கு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய நேச குமாரனான ஏக புதல்வனை அழைத்து கொண்டு போய் கர்த்தர் தனக்கு சொல்லிய இடத்திலே பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனை அதன் மீது கிடத்தி தன் குமாரனை பலியிடும்படி கையை நீட்டி கத்தியை எடுத்தான். வானத்திலிருந்து ஒரு சத்தம், பிள்ளையாண்டால் மேல் உன் கையை போடாதே என்று. அன்பானவர்களே, ஆபிரகாம் தேவ வார்த்தையை நம்பி தேவன் சொன்ன இடத்தில் போய் நின்றான். தேவனாகிய கர்த்தர் அவனை கைவிடவில்லை. பிள்ளையையும் பாதுகாத்து பலிக்கான ஆடுகடாயும் அவன் காணும்படி கிருபை செய்தார். இந்த புதிய வருடத்தில் உங்கள் முயற்சிகளை அல்ல, தேவனையும் தேவ வார்த்தையும் பற்றி கொண்டு காரியங்களை செய்யுங்கள். அவர் கைவிட மாட்டார். ஏனெனில் அவர் யெகோவாயிரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன். புலம்பலின் புஸ்தகம் 3 அதிகாரம் 31 ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, கர்த்தாதி கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டேன் என்று இந்த ஆண்டிலே வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். அவர் கைவிடாத தேவன் என்பதை விசுவாசிப்போம், காத்திருப்போம், ஜெயம் பெறுவோம், அற்புதங்களை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து நன்மையினால் முடிசூட்டுவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்திலும் முதலாவது ஓய்வு நாளிலே கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கைவிடாத தேவன் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் உம்முடைய வார்த்தைகளை நம்பி உம்மை சார்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்து இந்த வருடத்தின் நன்மையின் ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. தங்களுடைய முயற்சிகள், பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கடந்த ஆண்டிலே தோல்விகளை சந்தித்த நம்முடைய பிள்ளைகள் இந்த புதிய ஆண்டிலே கைவிடாத தேவன் என்பதை காணும்படி அவர்கள் செய்கிற எல்லா பிரயாசத்திலும், முயற்சியிலும், வேலை ஸ்தலத்திலும், படிப்பிலும் எல்லாவற்றிலும் நீர் கைவிடாத தேவன் என்பதை கண்டு உமக்கு சாட்சியான் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தங்கள் முயற்சிகள், தங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கடந்த ஆண்டில் சந்தித்த தோல்விகளை விட்டு கர்த்தாவே புதிய வாக்குத்தத்தத்தின்படியாய் நீர் கைவிடாத தேவன் என்பதை ஒவ்வொரு நாளும் கண்டு உமக்கு சாட்சியான் இருக்க துணை செய்வீராக. உடைய மேலான நாமம் மகிமைப்படட்டும். யாரெல்லாம் உம்மை நம்பி உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் என்பதை விளங்க பண்ணுங்க. கைவிடாத தேவன் என்பதை உறுதிப்படுத்தி காண்பீங்க. எல்லா மகிமைகளும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.